பொதுவாகவே மார்கழி மாதம்னாலே வழிபாட்டுக்கு மட்டுமே உகந்த மாதம் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நம்மளால் என்னென்ன பூஜை முறை செய்ய முடியுமோ அத்தனை பூஜை முறைகளையும் நம்ம செஞ்சோன்னா நம்முடைய கர்மா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கிச்சன்லலாம் மஞ்சள் அடுப்புக்கு மேலே தடவும் இல்லையா, அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் பன்னீரும் கலந்துட்டு நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட பூஜை ரூம் மட்டும் இல்லை, நம்மளோட கிச்சனுமே எப்போவுமே ஒரு தெய்வீக நறுமணத்தோடு இருக்கும். அப்புறம் வாசல் கால் துடைக்கும்போது நீங்கள் பச்சை தண்ணி வெறும் தண்ணி வச்சு கண்டிப்பாக துடைக்கவே கூடாது. அது தரித்திரம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பன்னீரும் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு 2-3 கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துட்டு அதை வச்சு நீங்கள் வாசல் கால் அதாவது நிலைவாசல் எல்லாத்தையுமே துடைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு வாசல் காலை வெள்ளி செவ்வாய்க்கு இந்த மாதிரி அலங்காரமாக வச்சாலே நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளே அண்டவே அண்டாது. அப்புறம் பச்சரிசி மாக்கோளம் போடும்போது முதல் நாள் நைட்டே பச்சரிசியை நான் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூளும் அதுலேயும் கொஞ்சம் போல் பன்னீர் கலந்துட்டு நம்ம நல்ல மாவை அரைச்சிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். ஒன்றுமே செய்யாது. 2 உப்புக்கல் மட்டும் அதில் போட்டுறணும் சாஸ்திரத்துக்கு, இல்லாட்டினா ஒரு மாதிரி புளிச்சிரும். இந்த பச்சரிசி மாவு கோலம் நான் எப்போல்லாம் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளே அதாவது வியாழக்கிழமையே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் மாக்கோளம்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அடுப்பே பற்ற வைப்பேன். இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மார்கசீரிஷ பூஜை நான் நேற்றுக்கு வியாழக்கிழமை 2வது வாரம் நான் இந்த பூஜையை செய்யும்போது எடுத்த வீடியோ தான் இது என்னோட வெள்ளியில் இருக்கிற அந்த மகாலட்சுமி, ஒரு பெருமாள், ஒரு அந்த பசு கண்ணு கோமாதா இருக்குல்ல அதுவும், இதெல்லாம் முதல் நாளே நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு பன்னீரும் மஞ்சள் பொடியும் கலந்து அதுக்கு சின்னதாக அபிஷேகம் பண்ணி வச்சுருவேன். ஒரு ஆள்காட்டி விரலுக்கு மேலே எந்த ஒரு சிலையும் இருக்கவே கூடாது. இப்போது ரீசண்டாக பார்த்திங்கன்னா எல்லா பேருமே பெரிய பெரிய சிலை வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பின்னாடி எதிர்மறை சக்தியை கொடுக்குன்றது விளைவுகள் அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம், ஐயர்கள் வீட்டுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம அவங்கள மாதிரி 3 நேரமுமே நம்ம அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. என்கிட்ட சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு அன்னபூரணி சிலை மட்டும்தான் இருக்குது. அது வியாழக்கிழமை நம்ம மட்டும்தான் அந்த இதுக்கு அபிஷேகம் மாதிரி செஞ்சுருவோம். இது பார்த்திங்கன்னா திருப்பாவை நோன்பு விரதம், இதாவது ஆண்டாள் நாச்சியாரை மனசில் நினச்சிட்டு திருப்பாவை நோன்பு இந்த மார்கழி 1 இருந்து மார்கழி 30 வரைக்குமே இந்த நோன்பு நான் இருப்பேன். இந்த நோன்பு பார்த்திங்கன்னா 2 அகல் விளக்கு, ஏதாவது ஒரு பிரசாதம், அந்த 2 அகல் விளக்கு, நெய் தீபம், ஒவ்வொரு 7 அரிசி, இதோட வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த நெய் விளக்கில் ஒவ்வொரு 7 அரிசி கண்டிப்பாக போடணும். பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மட்டும் நான் அதில் வச்சுருக்கேன். அது கன்ஃபார்மாக நம்ம பெருமாளுக்கு உகந்தது அந்த பச்சை கற்பூரம். அதையும் வச்சு இந்த பூஜை தினமும் காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணிக்குள்ளே அந்த பூஜையை பண்ணிடுவேன். இப்போது நீங்கள் பார்க்குறது உப்பு தீபம் தான் நான் எப்படி ஏற்றிருக்கேன்றது. உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு அந்த அகல்லையுமே நான் ஃபுல்லாமே மஞ்சள் நல்லா தடவி கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு தான் நிறைய கை நிறைய அதில் உப்பு வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு கீழே சின்னதாக ஒரு அகல் வச்சு அதுலேயும் மஞ்சள் அரிசி கலந்து வச்சுருக்கேன். 2 விளக்குலையுமே ஒரு 5 அல்லது 6 கல்கண்டு கண்டிப்பாக போடுவோம். அதே மாதிரி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து அந்த நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லேசாக விரல்கிட்ட நசுக்கி அந்த 2 விளக்குக்குள்ளேயுமே நம்ம போட்டுருவோம். இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 1 லிட்டரு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் போல் ஒரு 5 கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை எடுத்து நுணுக்கி அந்த எண்ணெய் பாட்டிலே போட்டு நான் குலுக்கி ஷேக் பண்ணி வச்சுருவேன். அது நிரந்தரமாக நம்மளுக்கு பச்சை கற்பூரம் அதில் போடுற மாதிரியே இருக்கும். நெய் தீபம் ஏற்றும் போது மட்டும்தான் தனியாக அந்த விளக்குக்கு நான் பச்சை கற்பூரம் அதில் போடுவேன். இன்னும் நான் என்னென்ன பூஜை பண்ணுறேன்னா அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம்.